பிப்ரவரி 5ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு நெய்வேலியில் மாஸ்டர் படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. திடீரென அங்கு சென்ற வருமான வரித்துறையினர் பிகில் படத்தின் வியாபாரம் தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி விஜயை கையோடு அழைத்துக் கொண்டு அவரது பனையூர் வீட்டிற்கு வந்தனர். படப்பிடிப்பில் இருந்த விஜயை வருமான வரித்துறையினர் அழைத்துச் சென்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. விடிய விடிய சோதனை நடத்திய பின்னர் விஜய் வீட்டில் பணம் எதுவும் கைப்பற்றப்படவில்லை என வருமான வரித்துறை விளக்கம் அளித்தது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் நெய்வேலியில் நடந்த படப்பிடிப்பில் கலந்து கொண்டார் விஜய். வருமான வரித்துறை சர்ச்சை ஓய்வதற்குள் நெய்வேலி அனல்மின் நிலையத்தில் பாதுகாக்கப்பட்ட பகுதியில் படப்பிடிப்பு நடைபெறுவதாக குற்றம் சாட்டி பாஜக அங்கு போராட்டம் நடத்தியது. அதுவரை சத்தமின்றி நடந்து வந்த படப்பிடிப்பு இந்த சர்ச்சைகளால் வெளிச்சத்திற்கு வந்தது. அதனால் நெய்வேலியில் விஜய் ரசிகர்கள் குவிந்தனர். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி தனது ரசிகர்களின் முன் தோன்றிய விஜய் அங்கு நின்று கொண்டிருந்த ஒரு பேருந்தின் மீது ஏறி நின்று ரசிகர்களை நோக்கி கையசைத்து அவர்களை உற்சாகப்படுத்தினார். அப்போது ரசிகர்களுடன் இணைந்து தான் எடுத்த செல்ஃபியை நன்றி நெய்வேலி என்று குறிப்பிட்டு ட்விட்டரில் பதிவிட்டார் விஜய். அன்று கூடிய அந்த கூட்டம் விஜயின் அரசியல் ஆதாயத்திற்கு அடித்தளமாக அமைந்தது. அடுத்த 4 ஆண்டுகளில் அதே பிப்ரவரி மாதத்தில் தனது அரசியல் கட்சி குறித்த அறிவிப்பை வெளியிட்டு அரசியல் பயணத்தை தொடங்கினார் விஜய். என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன். பொதுவாக விஜயின் படங்களில் அவரது அறிமுக காட்சிகள் ரசிகர்களை ஆரவாரப்படுத்தும் வகையில் அசத்தலாக அமைக்கப்பட்டிருக்கும். அவ்வளவு ஏன், அரசியல் வாசம் வீசிய ஆடியோ வெளியீட்டு விழாக்களில் கூட பார்வையாளர்கள் மத்தியில் ஒரு பரபரப்பு சுற்றி சுழன்று கொண்டிருக்கும். ஆனால் தனது அரசியல் வருகையை எந்தவித ஆர்ப்பாட்டமும் இன்றி ஒரு அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தினார் விஜய். 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி அன்று சென்னை பனையூரில் உள்ள அலுவலகத்தில் விஜய் மக்கள் இயக்கத்தின் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்தார் விஜய். அப்போதே விஜய் புதிய கட்சியை தொடங்கவிருப்பதாகவும் கட்சியின் தலைவராக விஜய் செயல்படுவார் என்றும் தகவல்கள் வெளியாகின. அடுத்த ஒரு வாரத்தில் தளபதி என்று தாங்கள் அழைத்துக் கொண்டிருந்த தமிழ் சினிமாவின் வசூல் சக்கரவர்த்தியை தலைவா என்று அழைப்பதற்கான தருணத்தை உருவாக்கி கொடுத்தார் விஜய். பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு அன்று டெல்லியில் உள்ள இந்திய தேர்தல் ஆணைய தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பெயரை பதிவு செய்வதற்காக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் சென்றிருந்தார். டெல்லியில் கட்சியை பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்க புதிய கட்சி தொடங்குவது தொடர்பான அறிக்கையை வெளியிட்டார் விஜய். அடுத்த நிமிடம் தமிழக அரசியல் களம் தகிக்க தொடங்கியது. நிர்வாக சீர்கேடுகள், ஊழல், பிளவுவாத அரசியல் ஆகியவற்றை தவிர்த்து முடிந்த வரையில் தமிழக மக்களுக்கு முழுமையாக உதவ வேண்டும் என்பதற்காகவே தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் விஜய். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்றும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பதே தமிழக வெற்றி கழகத்தின் இலக்கு என்றும் குறிப்பிட்டிருந்தார் விஜய். விஜய் கட்சி தொடங்கியதை வரவேற்ற அவரது ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் கேக் வெட்டியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டு அரசியலில் புதுவரவான விஜய்க்கு தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்தனர். வாழ்த்துக்கள் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் சர்ச்சைகளும் கொடிகட்ட தொடங்கின. தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் ஆங்கிலத்தில் சுருக்கெழுத்து பெயர் டிவிகே என ஒரே மாதிரியாக இருப்பதால் விஜயின் கட்சியின் பெயரை மாற்றச் சொல்லி தேர்தல் ஆணையத்தில் கேட்போம் என பகீர் கிளப்பினார் தமாக தலைவர் வேல்முருகன். தேர்தல் ஆணையம் ஏன் இதுவரையில் டிவிகே என்கிற பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி ஏற்கனவே இருக்கின்ற போது அவர்கள் அப்ளிகேஷனை வாங்கி வெரிஃபிகேஷன் பண்ண உடனேயே ஏற்கனவே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதனுடைய ஆங்கில சுருக்க டிவிகேன்னு வருகிறது, அதனால் நீங்கள் வேறு பெயரை ஆலோசித்து கொண்டு வந்து தாருங்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும். ஆங்கில பெயரில் தானே குழப்பம் என தாவேகா தொண்டர்கள் ஆசுவாசம் அடைந்தவோ தமிழ் பெயரிலும் பிரச்சனை இருப்பதாக சமூக வலைத்தளங்களில் விவாதங்கள் எழுந்தன. வெற்றி கழகம் என்பதற்கு இடையில் ஒற்றெழுத்தான இக் என்பதை சேர்த்துத்தான் எழுத வேண்டும் என பலரும் அறிவுறுத்தினர். அதனை விஜய் ஏற்றுக்கொண்டதாக சொன்ன தாவேகா தரப்பு பிப்ரவரி 18ஆம் தேதியன்று கட்சியின் பெயரில் அதிகாரப்பூர்வமாக இக் எனும் எழுத்தை சேர்த்து குறிப்பிட்டது. கட்சி தொடங்கப்பட்ட நிலையில் அடுத்தடுத்த படிநிலைகளாக கட்சியின் கொடி வடிவமைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்தன. கட்சிக்கு 2 கோடி உறுப்பினர்கள் சேர்க்கை என்கின்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அதற்காக உறுப்பினர்கள் சேர்க்கை அணி உருவாக்கப்பட்டது.
முதன்முறையாக மகளிர் தலைமையில் அந்த அணி உருவாக்கப்பட்டிருந்தது. மார்ச் மாதம் 8ஆம் தேதியன்று சென்னை பனையூரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை தொடங்கியது. அதற்காக சிறப்பு செயலி ஒன்றும் உருவாக்கப்பட்டது. அதன் மூலம் முதல் உறுப்பினராக கட்சியில் இணைந்தார் விஜய். ஐடி கார்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர்கள் நான் எடுத்துட்டேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படை சமத்துவ கொள்கையை ஃபாலோ பண்ணி வரப்போகிற சட்டமன்ற தேர்தலை நோக்கி என்னோட பயணத்தில் இணைஞ்சு மக்கள் பணி செய்ய நாங்கள் ஏற்கனவே வெளியிட்ட இந்த கட்சியினுடைய உறுதிமொழியை படிங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எல்லாரும் விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க ப்ளீஸ். ரொம்ப ஈஸி தான், ஈஸி டு ஆக்சஸ். தேங்க்யூ, பாய். அந்த காலகட்டத்தில் விஜய் நடிப்பில் கோட் திரைப்படம் உருவாகி கொண்டிருந்தது. ரஷ்யாவில் படப்பிடிப்பில் இருந்த விஜய் ஏப்ரல் 19ஆம் தேதியன்று நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்காக சென்னை வந்தார். கட்சி தலைவராக முதல் முறையாக ஒரு தேர்தலில் வாக்களித்தார் விஜய். ஜூன் மாதம் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்ததால் அடுத்தடுத்து பலர் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அந்த சம்பவம் தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட விஜய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனுதாபம் தெரிவித்ததோடு அரசையும் சாடினார். கள்ளச்சாராய உயிரிழப்புகள் அரசின் அலட்சியத்தை காட்டுவதாகவும் இனிமேலும் அத்தகைய சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். கட்சி தொடங்கிய பின்னர் பெரிதாக பொதுவெளியில் தென்படாத விஜய் ஜூன் 20ஆம் தேதியன்று கள்ளக்குறிச்சிக்கு சென்றார். அங்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை சந்தித்து நலம் விசாரித்த விஜய் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறினார். 2023ஆம் ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியருக்கு பரிசு வழங்கி அவர்களை கௌரவித்தார் விஜய். ஒருபுறம் அந்த நிகழ்விற்கு அரசியல் சாயம் பூசப்பட்டாலும் மறுபுறம் அதற்கு நேர்மறையான பாராட்டுகளும் கிடைத்தன. அதனால் 2024ஆம் ஆண்டும் அதே நிகழ்வை நடத்த ஏற்பாடு செய்தது தாவேகா. 2023ஆம் ஆண்டு ஒரே நாளில் விழா நடத்தப்பட்டதால் ஏற்பட்ட அசௌகரியங்களை கருத்தில் கொண்டு 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28 மற்றும் ஜூலை 3 என 2 நாட்களாக பரிசு வழங்கும் விழா நடத்தப்பட்டது. விழாவில் மாணவ மாணவியர் மத்தியில் பேசிய விஜய், நாட்டில் நல்ல தலைவர்கள் இல்லை என்றும் படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்றும் பேசியது பேசுபொருளானது. இங்க நமக்கு எது இன்னும் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள். ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதியன்று பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கட்சி கொடியையும் கட்சி பாடலையும் அறிமுகம் செய்தார் விஜய். கட்சி கொடியின் இருபுறங்களிலும் சிவப்பு, நடுவில் மஞ்சள் என 2 வண்ணங்கள் இடம் பெற்றிருந்தன. மஞ்சள் நிற பட்டையின் நடுவில் சிவப்பு நிற வட்டம் ஒன்று இடம் பெற்றிருந்தது. அந்த வட்டத்திற்குள் வாகை மலரும் அதனை சுற்றி 28 நட்சத்திரங்களும் இருக்கும் வகையில் கொடி வடிவமைக்கப்பட்டிருந்தது. கொடியும் கட்சி பாடலும் அறிமுகம் செய்யப்பட்ட நிலையில் கட்சியின் முதல் மாநில மாநாட்டு தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் மாநாட்டில் கட்சியின் கொள்கைகள் மற்றும் கட்சி கொடிக்கான விளக்கம் ஆகியவை குறித்து விளக்கப்படும் என்றும் விஜய் தெரிவித்தார். செப்டம்பர் மாதம் பெரியாரின் 146வது பிறந்த நாளை ஒட்டி அறிக்கை வெளியிட்ட விஜய், பெரியார் காட்டிய சமத்துவம், சமூக நீதி, சம உரிமை பாதையில் பயணிக்க உறுதி ஏற்போம் என தெரிவித்திருந்தார். வழக்கமாக தலைவர்களின் பிறந்த நாள் நினைவு நாட்களுக்கு அறிக்கை வெளியிட்டு வந்த விஜய் பெரியார் பிறந்த நாளுக்கு அதிரடியாக ஒரு சம்பவத்தை செய்தார். அன்று பெரியார் திடலுக்குள் நுழைந்த அந்த மாருதி ஸ்விஃப்ட் காரை யாரும் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. திடீரென அதில் இருந்து விஜய் இறங்க தமிழ்நாட்டு அரசியலில் பரபரப்பு பற்றி கொண்டது. காரில் இருந்து இறங்கியவுடன் கையோடு கொண்டு வந்திருந்த மாலை மற்றும் தாம்பாளத்தட்டை பொதுச் செயலாளர் ஆனந்த் எடுத்து வர முயன்றார். ஆனால் அதனை தடுத்த விஜய் தானே மாலையையும் தட்டையும் எடுத்துக்கொண்டு
பெரியாரின் நினைவிடம் நோக்கி நடந்தார். அங்கு பெரியாருக்கு விஜய் மரியாதை செலுத்திய காட்சிகள் அவரை மரியாதையுடன் பார்க்க வைத்தன. மிக எளிமையாக யாரும் அறியாத வண்ணம் ஒரு சாதாரண காரில் வந்திறங்கி தன் கொள்கை தலைவருக்கு விஜய் அஞ்சலி செலுத்திவிட்டு போக அரசியல் கட்சிகளுக்கு வியர்க்க ஆரம்பித்தது. அந்த நிகழ்வும் விஜய்க்கு பாராட்டுக்களையும் விமர்சனங்களையும் பெற்று தந்தது. தந்தை பெரியாரின் திருவுருவச் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி இருப்பது விஜய் விளிம்பு நிலை மக்களுக்கானவர் என்பதையும் அவருக்கு சமத்துவமே இலக்கு என்பதையும் உணர்த்துகிறது என்றார் விசிக தலைவர் திருமாவளவன். அதே சமயம் இப்போதே திராவிட சாயத்தை பூசிக்கொண்டு விட்டார் விஜய். அந்த சாயம் வெளுக்குமா அல்லது சாயத்தை மாற்றிக்கொள்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்றார் தமிழிசை சவுந்தரராஜன். இப்படி விஜயின் நடவடிக்கைகள் தமிழக அரசியல் களத்தில் கூர்ந்து கவனிக்கப்பட்டாலும் தாவேகாவின் முதல் மாநில மாநாட்டில் விஜய் என்ன பேச போகிறார் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. முதலில் செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாட்டை நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. பின்னர் அது அக்டோபர் 27ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டது. விக்கிரவாண்டியில் உள்ள வி சாலையில் நடைபெற்ற தாவேகா முதல் மாநாட்டில் பெரியார், அம்பேத்கர், காமராஜர், வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள் ஆகியோரை கொள்கை தலைவர்களாக அறிவித்தார் விஜய். ஒரு பட்டனை அழுத்தி தனது கட்சியின் கொடியை பறக்கவிட்ட விஜய் தனது கன்னி பேச்சிலும் அனல் பறக்க வைத்தார். தனது கட்சியின் கோட்பாடாக பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் என்பதை அறிவித்த போதே தனது எதிரி யார் என்பதை அறிவித்து விட்டதாக சொன்னார் விஜய். பிளவுவாத அரசியல் செய்பவர்கள் தாவேகாவின் கொள்கை எதிரி என்றும், பெரியார், அண்ணா பெயரை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை சுரண்டும் கூட்டம் அரசியல் எதிரி என்றும் சாடினார் விஜய். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் திருக்குறளோட உயிர் நாதத்தை நம்மளுடைய அடிப்படை கோட்பாடா கொள்கையை அறிவிச்சப்பவே நம்மளுடைய உண்மையான எதிரி யாருன்னு டிக்ளேர் பண்ணிட்டோம். பிறப்பை வச்சு ஏற்றத்தாழ்வு இல்லவே இல்லை, அது கூடவே கூடாதுன்னு ஒரு சமதர்ம சமத்துவ கொள்கையை கையில எடுத்தப்பவே இங்க கொஞ்சம் கதறல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. இந்த மாநாட்டில் இப்ப ஓப்பனா அறிவிச்சதுக்கு அப்புறம் அந்த கதறல் இன்னும் சத்தமா கேட்கும் நினைக்கிறேன். பார்ப்போம். நாட்டையை பாழ்படுத்துற பிளவுவாத அரசியல் செய்யறவங்க தான் தமிழக வெற்றி கழகத்தோட ஒரே முழு முதல் கொள்கை எதிரி, ஐடியாலஜிக்கல் எனிமி. அடுத்து திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா பேரை வச்சு தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்கிற ஒரு குடும்ப சுயநல கூட்டம் தான் நம்மளோட அடுத்த எதிரி, அரசியல் எதிரி, பொலிட்டிக்கல் எனிமி. 2026ஆம் ஆண்டு தேர்தலில் தனி பெரும்பான்மை கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தாலும் நம்மோடு கூட்டணியில் இருப்போருக்கு ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்தளிப்போம் என்று கூறி கூட்டணிக்கும் அழைப்பு விடுத்து வைத்தார். நமக்கு எப்பவுமே நம்மளை நம்பி வர்றவங்கள அரவணைச்சுத்தானே பழக்கம். அதனால நம்மளை நம்பி நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும். அதன் பின்னர் நவம்பர் மாத இறுதியில் தமிழ்நாட்டை தாக்கிய பெஞ்சல் புயல் அரசியலிலும் அடைபழையை கொட்டியது. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் சென்று ஆறுதல் கூறி நிவாரண உதவிகளை வழங்கினர். ஆனால் விஜயோ பாதிக்கப்பட்ட மக்களை பனையூரில் உள்ள தனது அலுவலகத்திற்கு வரவழைத்து நிவாரணம் வழங்கினார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக சென்று உதவி வழங்காமல் தனது இடத்திற்கு வரவழைத்து வழங்குவதா என சமூக வலைத்தளங்கள் சலசலக்க ஆரம்பித்தன. அப்போது கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக அவ்வாறு நிவாரணம் வழங்கியதாக விளக்கம் அளிக்கப்பட்டது. டிசம்பர் மாத இறுதியில் சென்னையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்து பூதாகரமாக வெடித்தது. அப்போது அந்த சம்பவம் தொடர்பாக தான் கைப்பட எழுதிய ஒரு கடிதத்தை வெளியிட்டார் விஜய். அன்பு தங்கைகளே என விழித்து தொடங்கப்பட்ட அந்த கடிதத்தில், உங்களுடன் நான் உறுதியாக நிற்பேன், அண்ணனாகவும் அரணாகவும். எனவே எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள். பாதுகாப்பான தமிழகத்தை படைத்தே தீர்வோம். அதற்கான உத்தரவாதத்தை நாம் அனைவரும் இணைந்தே விரைவில் சாத்தியப்படுத்துவோம் என்று கூறியிருந்தார். விஜய் எழுதிய அந்த கடிதத்தை தமிழ்நாடு முழுவதும்
தாவேகா தொண்டர்கள் நகல் எடுத்து பொதுமக்களுக்கு வழங்கினர். அப்படி பல இடங்களில் காவல்துறை அனுமதியின்றி கடிதம் வழங்கிய தாவேகா தொண்டர்களை போலீசார் கைது செய்தனர். சென்னை ராயப்பேட்டை பூக்கடை போன்ற பகுதிகளில் துண்டு பிரசுரத்தை விநியோகித்த தாவேகா தொண்டர்களை போலீசார் கைது செய்து திருமண மண்டபம் ஒன்றில் தங்க வைத்தனர். கைதான தொண்டர்களை பார்க்கச் சென்ற தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்தும் கைது செய்யப்பட்ட நிலையில் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சூழலில் ஆளுநரை சந்தித்தார் விஜய். அப்போது ஆளுநரிடம் 3 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்தார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், புயல் பாதிப்பிற்கு மாநில அரசு கேட்கும் நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் ஆகிய 3 கோரிக்கைகள் அடங்கிய மனு ஆளுநரிடம் அளிக்கப்பட்டது. அந்த சந்திப்பின் போது கோரிக்கைகளை கேட்டுக்கொண்ட ஆளுநர் அது தொடர்பாக பரிசீலிப்பதாக தெரிவித்ததாக தாவேகா சார்பில் சொல்லப்பட்டது. அந்த காலகட்டத்தில் தமிழக அரசியலில் புயலை கிளப்பிய நிகழ்வு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி அரங்கேறியது. அம்பேத்கர் நினைவு நாளான அன்று எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தக வெளியீட்டு விழா சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெற்றது. அந்த நிகழ்வு பற்றி தகவல்கள் வெளிவரத் தொடங்கிய போதே விஜயும் விசிக தலைவர் தொல் திருமாவளவனும் நிகழ்ச்சியில் இணைந்து மேடையை பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்ற தகவல் பரவியது. ஆனால் அந்த நிகழ்ச்சி அரசியலாக்கப்படுவதை உணர்ந்த திருமாவளவன் அதில் பங்கேற்பதை தவிர்த்து விட்டார். நிகழ்ச்சியில் பேசிய விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தமிழகத்தில் மன்னராட்சிக்கு இடமில்லை, 2026ஆம் ஆண்டில் மன்னராட்சி ஒழிக்கப்படும் என பேசியது சர்ச்சையை கிளப்பியது. மன்னர் பரம்பரையை உருவாக்க தமிழகம் இனி ஒருபோதும் இடம் தராது. மன்னராட்சி ஒழிக்கப்பட்டது. மன்னர் பரம்பரையை ஒழிப்பதற்கு இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிந்தனைகள் நமக்கு தேவைப்படுகிறது. 2026க்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். மணிப்பூர் மற்றும் வேங்கை வயல் பிரச்சனைகளை குறிப்பிட்டு பேசிய விஜய் 200 தொகுதிகளை வெல்வோம் என்று இருமாப்புடன் பேசி வரும் உங்களது கூட்டணி கணக்குகளை மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் என்று திமுகவை கடுமையாக விமர்சித்தார். இங்க நம்ம தமிழ்நாட்டில் வேங்கை வயல்னு ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமூக நீதி பேசுற இங்க இருக்கிற அரசு அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே எனக்கு தெரியலையே. இவ்வளவு காலங்கள் தாண்டி, இத்தனை வருஷங்கள் தாண்டி ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலையே. அதுதான் இதெல்லாம் இன்னைக்கு அம்பேத்கர் அவர்கள் இன்னைக்கு பார்த்தாருன்னா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு போவார்ல. மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத, மக்களுக்கு அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத, கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 200 வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை, நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் 2026இல் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். மக்களே பிப்ரவரி மாதமே கட்சி தொடங்கிய போதும் அதுவரை களத்திற்கு வராத விஜய் முதன்முறையாக பரந்தூருக்கு செல்லவிருப்பதாக தகவல் வெளியானது. பரந்தூரில் அமைக்கப்படவிருக்கும் புதிய விமான நிலையத்திற்கு எதிராக அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். பரந்தூர் போராட்ட குழுவினரை விஜய் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. ஜனவரி 19 அல்லது 20ஆம் தேதியன்று ஏகனாபுரத்தில் உள்ள அம்பேத்கர் திடலில் அந்த மக்களை சந்திப்பதற்காக தாவேகாவின் சார்பில் காவல்துறையிடம் அனுமதி கோரப்பட்டது. அதுவரை ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி என விமர்சிக்கப்பட்ட விஜய் முதன்முறையாக களத்திற்கு செல்வது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது.
20ஆம் தேதி நிகழ்ச்சியை நடத்திக் கொள்வதற்கான அனுமதியை வழங்கிய காவல்துறையினர் பரந்தூர் அருகே உள்ள பொடவூர் கிராமத்தில் உள்ள திருமண மண்டபத்தில்தான் சந்திப்பு நடத்த வேண்டும் என்று நிபந்தனை விதித்தனர். உங்களை மாதிரி விவசாயிகளின் காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டுத்தான் என்னுடைய பயணத்தை தொடங்க வேண்டும் என்று ஒரு முடிவோடு இருந்தேன். அதற்கு சரியான இடம் இதுதான் என்று தோன்றியது. என்னுடைய கள அரசியல் இங்கிருந்துதான் தொடங்குகிறது என சூளுரைத்தார் விஜய். தான் வளர்ச்சிக்கு எதிரானவன் அல்ல என்றும், விமான நிலையம் வேண்டாம் என்றும் சொல்லவில்லை, இந்த இடத்தில் வேண்டாம் என்றுதான் சொல்கிறேன் என்றும் தன்னுடைய நிலப்பாட்டை விளக்கி பேசினார் விஜய். உங்கள மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டுதான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன். அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு. நம்மள ஆண்டுகிட்டு இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இங்க நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது. ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இதை நான் சொல்லலன்னு வைங்களேன், இவன் வளர்ச்சிக்கு எதிரானவன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி ஆரம்பிச்சிருவாங்க. மதுரை அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தது. அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். ஆனால் அதே நிலைப்பாட்டை தானே பரந்தூர் பிரச்சனையிலும் எடுக்க வேண்டும் என சாட்டையை சுழற்றிய விஜய், எதிர்க்கட்சியாக இருக்கும் போது 8 வழிச்சாலை திட்டம், காட்டுப்பள்ளி துறைமுகம் போன்ற திட்டங்களை எதிர்த்தீர்கள். எதிர்க்கட்சியாக இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு, ஆளுங்கட்சியாக இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா என கேட்டு பரபரப்பை கிளப்பினார். நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். ஆனா அதே நிலைப்பாட்டை தானே இங்க நம்ம பரந்தூர் பிரச்சனையிலையும் எடுக்கணும். எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களும் நம்ம மக்கள். அப்படித்தானே ஒரு அரசாங்கம் யோசிக்கணும். ஆனா அப்படி செய்யலையே. ஏன் செய்யல? ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது. அத நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள். நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது 8 வழிச்சாலையை எதிர்த்தீங்க, அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தை எடுத்தீங்க. அதே தானே இங்கேயும், அதே நிலைப்பாடு தானே இங்கேயும் எடுக்கணும். அது எப்படி நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு, ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா? இது எனக்கு புரியலையே. இந்த சூழலில்தான் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் நியமனத்தை தீவிரப்படுத்தினார் விஜய். அதனைத் தொடர்ந்து கட்சியின் அரசியல் வியூக வகுப்பாளராக ஜான் ஆரோக்கியசாமியையும், தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவின் பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனாவையும், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவின் துணை பொதுச் செயலாளராக CTR நிர்மல்குமாரையும், கொள்கை பரப்பு செயலாளராக ராஜ்மோகனையும் நியமித்தார் விஜய். இப்படி பரபரப்புக்கும் சர்ச்சைகளுக்கும் நடுவே 2ஆம் ஆண்டை எட்டி பிடித்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் கட்சி கட்டமைப்பிலும் களப்பணிகளிலும் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் தாவேகாவுக்கு இருக்கிறது. எஞ்சி இருக்கும் இந்த ஓராண்டே 2026ஆம் ஆண்டு தேர்தலில் தாவேகாவின் இடத்தை தீர்மானிப்பதாக இருக்கிறது. என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன்.